பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். சங்கீதம் 50:5 கூறியபடி கர்த்தர் தம்முடைய வருகையிலே ஆவிக்கேற்ற பலிகளின் மூலம் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை தமது வலது பக்கமாய் கூட்டிச் சேர்ப்பார். மேலும் கர்த்தர் சொல்லியிருக்காரு, எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்தபடியே நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த கடவோம். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த பலிகள் செலுத்தும் பொழுது அது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் திரும்ப கொடுப்பார். பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம், சத்திய ஆவியே ஸ்தோத்திரம், கிருபையின் ஆவியே ஸ்தோத்திரம், மகிமையின் ஆவியே ஸ்தோத்திரம், ஜீவனின் ஆவியே ஸ்தோத்திரம், பிதாவின் ஆவியானவரே ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் ஆவியானவரே ஸ்தோத்திரம், உணர்வுள்ள ஆவியே ஸ்தோத்திரம், பலனுள்ள ஆவியே ஸ்தோத்திரம், உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரம், உற்சாகப்படுத்தும் ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஞானத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திரம், கர்த்தரின் ஆவியானவரே ஸ்தோத்திரம், கர்த்தராகி தேவனுடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம், நித்திய ஆவியானவரே ஸ்தோத்திரம், உன்னதரின் ஆவியானவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தமுள்ள ஆவியானவரே ஸ்தோத்திரம், குமாரனின் ஆவியே ஸ்தோத்திரம், புத்திர சுவிகாரத்தின் ஆவியே ஸ்தோத்திரம், நல்ல ஆவியே ஸ்தோத்திரம், தேற்றரவாளனே ஸ்தோத்திரம், விண்ணப்பத்தின் ஆவியே ஸ்தோத்திரம், வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யும் ஆவியானவரே ஸ்தோத்திரம், அசைவாடும் ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஆலோசனையின் ஆவியானவரே ஸ்தோத்திரம், தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திரம், நிலைவரமான பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம், நியாயத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திரம், சுட்டரிப்பின் ஆவியானவரே ஸ்தோத்திரம், அல்பா ஒமேகாவே ஸ்தோத்திரம், ஆதி அந்தமானவரே ஸ்தோத்திரம், முந்தினவரும் பிந்தினவருமானவரே ஸ்தோத்திரம், சிருஷ்டிக்கு ஆதியாய் இருப்பவரே ஸ்தோத்திரம், இருந்தவரே ஸ்தோத்திரம், இருக்கிறவராக இருக்கிறவரே ஸ்தோத்திரம், வரப்போகிறவரே ஸ்தோத்திரம், அன்பாகவே இருக்கிறவரே ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே ஸ்தோத்திரம், வானங்களில் உயர்ந்தவரே ஸ்தோத்திரம், உன்னதமானவரே ஸ்தோத்திரம், மகா உன்னதமானவரே ஸ்தோத்திரம், மகா பலனுள்ளவரே ஸ்தோத்திரம், மகா நீதிபரரே ஸ்தோத்திரம், நீதியின் சூரியனே ஸ்தோத்திரம், நீதியுள்ள நியாயாதிபதியே ஸ்தோத்திரம், நீதியும் செம்மையுமானவரே ஸ்தோத்திரம், நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்பவரே ஸ்தோத்திரம், நியாய பிரமாணிகரே ஸ்தோத்திரம், உண்மையுள்ளவரே ஸ்தோத்திரம், ஒப்பற்றவரே ஸ்தோத்திரம், மாசற்றவரே ஸ்தோத்திரம், குற்றமற்றவரே ஸ்தோத்திரம், இரட்சகரே ஸ்தோத்திரம், துருகமே ஸ்தோத்திரம், கேடகமே ஸ்தோத்திரம், உயர்ந்த அடைக்கலமே ஸ்தோத்திரம், கோட்டையும் அரணுமே ஸ்தோத்திரம், அனுகூலமான துணையே ஸ்தோத்திரம், இரட்சண்ய கொம்பே ஸ்தோத்திரம், இரட்சிப்பின் அதிபதியே ஸ்தோத்திரம், ஆத்தும நங்கூரமே ஸ்தோத்திரம், ஆத்தும நேசரே ஸ்தோத்திரம், ஆத்தும மணவாளனே ஸ்தோத்திரம், பிளவுண்ட மலையே ஸ்தோத்திரம், பள்ளத்தாக்கின் லீலியே ஸ்தோத்திரம், சாரோனின் ரோஜாவே ஸ்தோத்திரம், மருதோன்றி பூங்கொத்தே ஸ்தோத்திரம், வெள்ளை போல செண்டே ஸ்தோத்திரம், முற்றிலும் அழகானவரே ஸ்தோத்திரம், 10,000 சிறந்தவரே ஸ்தோத்திரம், தேனிலும் வாய் மதுரமானதே ஸ்தோத்திரம், வெண்மையும் சிவப்புமானவரே ஸ்தோத்திரம், விடிவெள்ளி நட்சத்திரமே ஸ்தோத்திரம், கிச்சிலி மரமே ஸ்தோத்திரம், வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறவரே ஸ்தோத்திரம், கன்னியர்களால் நேசிக்கப்படுபவரே ஸ்தோத்திரம், உத்தமர்களால் நேசிக்கப்படுபவரே ஸ்தோத்திரம், நேசகுமாரனே ஸ்தோத்திரம், அன்பின் குமாரனே ஸ்தோத்திரம், உன்னதமான தேவகுமாரனே ஸ்தோத்திரம், மனுஷகுமாரனே ஸ்தோத்திரம், பூரணரான குமாரனே ஸ்தோத்திரம், தாவீதின் குமாரன் என அழைக்கப்பட்டவரே ஸ்தோத்திரம், வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஸ்தோத்திரம், அன்பில் பூரணரே ஸ்தோத்திரம், பூரண சற்குணரே ஸ்தோத்திரம், உலகின் ஒளியே ஸ்தோத்திரம், மெய்யான ஒளியே ஸ்தோத்திரம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே ஸ்தோத்திரம்,
உண்மையுள்ள சாட்சியே ஸ்தோத்திரம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே ஸ்தோத்திரம். தேவ ஆட்டுக்குட்டியே ஸ்தோத்திரம். ஒரே மெய்ப்பனே ஸ்தோத்திரம். நல்ல மெய்ப்பனே ஸ்தோத்திரம். மெய்ப்பரும் கண்காணியும் ஆனவரே ஸ்தோத்திரம். ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டீரே, வாதிக்கப்பட்டீரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். சங்கீதம் 50:5 கூறியபடி கர்த்தர் தம்முடைய வருகையிலே ஆவிக்கேற்ற பலிகளின் மூலம் ஆண்டவரோடு உடன்படிக்கை